கொஞ்சம் காஃபி, நிறைய கதைகள். நான் உங்கள் ரேகா. பனிமூட்டம் பாகம் 3ற்கு உங்களை அன்புடன் அழைக்கின்றேன். சந்துரு தன்னை பற்றி அனைத்தையும் சீதாவின் தந்தையிடம் கூறினான். முகூர்த்தம் முடிய இன்னும் 1 மணி நேரம் இருக்கு, யோசிச்சு சொல்லுங்க என்று கூறிவிட்டு ஒரு இருக்கையில் அமர்ந்தான் சந்துரு. சீதா அவனை உற்று நோக்கினாள். அவளுக்கு சட்டென்று நினைவு வரவில்லை. எங்கோ பார்த்த முகம் போல் தோன்றியது. ரவி அதற்குள் அவனது தாய்க்கு கைபேசியில் அழைத்து பேசி அவரையும் வீடியோ காலில் வர செய்து விட்டான். கைபேசியில் சத்தம் வருவதை பார்த்தான் சந்துரு. அதில் ரவியின் தாய் அழைப்பில் இருப்பதை அறிந்து வீடியோ காலை ஆன் செய்தான். அப்பா சந்துரு என்றவுடன் சந்துரு கண் கலங்கி விட்டான். ஏன் அழுகிற? ரவி எல்லா விஷயத்தையும் சொன்னான். உன்னை நினைச்சா பெருமையா இருக்கியா? கவலைப்படாத, உன் நல்ல மனசுக்கு எல்லாம் நல்லாத்தான் நடக்கும். உனக்கு நாங்க எல்லாம் இருக்கோமியா என்றாள். சந்துரு கண்ணீர் வடித்தான். அம்மா சொல்றேன்ல, கண்ணத்தோட. உனக்கு அந்த பொண்ணை பிடிச்சிருக்கா என்றார். ஆம் என்று தலையசைத்தான் சந்துரு. அங்கே சீதாவின் குடும்பத்தினர் குழப்பத்தில் இருந்தனர். ஒவ்வொருவரும் ஒவ்வொரு மாதிரி பேசினர். அப்பா சந்துரு, கைபேசிய பொண்ணோட அப்பா அம்மா கிட்ட கொடு என்றாள். சந்துரு தயங்கினான். அம்மா சொல்றேன்ல, கொடு என்று அதட்டினாள். ரவியும் அந்த காலில் இணைந்திருந்தான். அந்த அதட்டலின் பாசம் சந்துருவை அசைத்தது. கைபேசியை சீதாவின் பெற்றோரிடம் கொடுத்துவிட்டு பேசச் சொன்னான். அவர்கள் முழித்தனர். யார் இவங்க? நாங்க ஏன் பேசணும் என்றனர். அதற்குள் ரவியின் தாய், ஐயா, நான் கொஞ்சம் உங்ககிட்டையும் உங்க பொண்ணுகிட்டையும் பேசணும் என்றாள். நீங்கள் யார் என்று சீதாவின் பெற்றோர் வினவினர். ஐயா, என் பேரு காமாட்சி. என் பையன் ரவியும் சந்துருவும் ஒன்னா படிச்சவங்க. சந்துருவும் என் பையன்தாயா. அவனோட அம்மா ஸ்தானத்துல இருந்துதான் நான் பேசுறேன். சந்துரு ஆசிரமத்துலதான் வளர்ந்தான், படிச்சான். மருத்துவ கல்லூரியில என் பையனோட நட்பு கிடைச்சு எங்க வீட்டுல ஒரு பையனாயிட்டான். அவன் சொக்க தங்கம்யா. எனக்கும் ஒரு பொண்ணு இருக்கு. உங்க மனநிலை என்னன்னு எனக்கு நல்லா புரியுது. நீங்க நம்பி உங்க பொண்ண என் பிள்ளைக்கு கொடுக்கலாம் என்றாள். காமாட்சி பேச பேச சந்துரு கண் கலங்கி உருகி நின்றான். சீதா மௌனமாக அனைத்தையும் பார்த்து கொண்டிருந்தாள். ஐயா, உங்க பொண்ணு கிட்ட பேசணும் என்றாள் காமாட்சி. சீதாவின் தந்தை அவளை பார்க்க சீதா கைபேசியின் முன் வந்து நின்றாள். அம்மாடி, கலங்காதம்மா. உனக்கு இப்ப நடந்துக்கிறது பெரிய துயரமான விஷயம். உன் மனநிலை என்னன்னு எனக்கு நல்லா புரியுது. என் பிள்ளை சந்துரு ரொம்ப நல்லவன். இது உன் வாழ்க்கை. யோசிச்சு முடிவு பண்ணுமா. இப்ப இல்லைனாலும் என் பையன் உனக்காண்டி எப்ப வேணாலும் காத்திருப்பான் என்றாள் உறுதியாக. அவனை பற்றி அங்க இருக்கிற அவனோட நண்பர்கள்ட்ட போய் கேட்டு பாருங்க என்றாள் காமாட்சி. அதற்குள் சந்துரு வளர்ந்த ஆசிரமத்தின் தலைவர் மருதையாவை கைபேசியில் தொடர்பு கொண்டு அவரையும் வீடியோ காலில் வர வைத்து விட்டான் ரவி. ரவியை தான் வளர்ந்த ஆசிரமத்துக்கு அடிக்கடி அழைத்துச் செல்வான் சந்துரு. அப்போதிலிருந்தே மருதையாவுக்கு ரவிக்கும் நல்ல பழக்கம். மருதையாவும் அவர்களிடம் பேசினார். சீதாவின் பெற்றோர்கள் என்ன முடிவு எடுப்பது என்று தெரியாமல் தவித்தனர். மகளின் மனநிலை அவர்களுக்கு நன்றாக தெரிந்தது. நான் அவரை கல்யாணம் பண்ணிக்க சம்மதிக்கிறேன் என்றாள் சீதா. அனைவரும் ஸ்தம்பித்து விட்டனர். சந்துருவுக்கு அதிர்ச்சி, ஆச்சரியம், சந்தோஷம் அனைத்தும் ஒருங்கிணைந்த உணர்ச்சி குவியல் அவன் மனதிற்குள் ஓடியது. என்னம்மா சொல்ற என்று அதிர்ச்சியுடன் சீதாவின் பெற்றோர்கள் கேட்டனர். ஆமாம்பா, நான் அவரை கல்யாணம் பண்ணிக்கிறேன் என்று உறுதியாக கூறினாள். சீதா, இது நீ முழு மனசோட தான் சொல்றியா? இந்த முடிவால வரப்போகும் எல்லா விளைவுகளையும் யோசிச்சிட்டியா என்று சீதாவின் தந்தை கேட்டார். நான் யோசிச்சுட்டு தான் உறுதியா சொல்றேன்பா என்று மீண்டும் தன் எண்ணத்தை உறுதியாக பதிவு செய்தாள். இதற்கு மேல் என்ன செய்ய முடியும் என்ற எண்ணத்துடன் தன் மனைவியை பார்த்தார். அவளும் சம்மதம் தெரிவித்தாள்.
சீதாவின் தந்தை நேராக சந்துருவிடம் சென்று, எங்களுக்கு முழு சம்மதம் மாப்பிள்ள என்றார். காமாட்சியும் ரவியும் சந்துருவுக்கு வாழ்த்து சொல்லி மணமேடைக்கு போகச் சொன்னார். அவன் தான் கட்டியிருந்த வேட்டி சட்டையுடன் மேடை ஏறினான். ஏறியவுடன் சீதாவின் தந்தையிடம், மாமா, நான் சொல்றேன்னு தப்பா நினைக்காதீங்க. ஏற்கனவே இருக்கிற மாங்கல்ய கயிறுல இருக்கிற மாங்கல்யம் ஸ்ரீதர் வீட்டுல செஞ்சதாக இருக்கும். அதை நான் சீதாவுக்கு கட்டுவது சரியாகாது. இப்போதைக்கு அதுல ஒரு மஞ்சக்கலங்க கட்டிவிட்டு தங்க மாங்கல்யத்தை எடுத்து விடுங்கள் என்றான். பின்னர் நல்ல நாள் பார்த்து திருமாங்கல்யம் தங்கத்துல வாங்கி போட்டுக்கலாம் என்றான். சீதாவின் தந்தைக்கு என்ன செய்வதென்றே தெரியவில்லை. இதை கேட்ட ஐயர், இது பகவான் செயல், மாப்பிள்ளை சொல்வதில் தப்பில்லையே, இதனால எதுவும் அபசகுணம் ஆகுமோன்னு நினைக்காதீங்க, அப்படியே செஞ்சிடலாம். முகூர்த்த நேரம் முடிய இன்னும் கொஞ்ச நேரம்தான் இருக்கு. மாப்பிள்ளையையும் பொண்ணையும் சீக்கிரமா மேடைக்கு வந்து உட்கார சொல்லுங்க என்றார். சந்துரு முகத்தில் ஒரு மகிழ்ச்சி தென்பட்டது. சீதாவின் முகபாவனையில் அவனால் எதையும் கிரகிக்க முடியவில்லை. உணர்ச்சிகள் எதுவும் இல்லாமல் துடைத்து போட்டது போல் சீதாவின் முகம் இருந்தது. அவனுக்கு ஒரு நெருடல் இருக்கத்தான் செய்தது. என்ன நினைத்தாலும் ஒரு 5 நிமிஷம் தர முடியுமா என்று சந்துருவிடம் கேட்டாள். சரி என்று தலையசைத்தான் சந்துரு. வேகமாக மணப்பெண் அறைக்கு சென்று தாளிட்டு கொண்டாள். அனைவரும் பயந்து விட்டனர். அடுத்து என்ன நடந்தது இனி வரப்போகும் பாகங்களில் தெரிந்து கொள்ளலாம்.